ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாராஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி உருண்டை பிடிச்சி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், கூடவே வருவான் ஆனால் பேச மாட்டான், அவன் யார், ஆன்சர் நியல். இந்த வீடியோக்கான கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் இல்லாத கதவு தானாக மூடித்திருக்கும் கதவு, அது என்ன? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்த்துக்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சிறந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த விட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 3 கப் அளவு வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 3 கப் அளவு ராகி மாவு எடுத்த பிறகு கொஞ்சமாக சால்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். அந்த சால்ட்டும் ராகி மாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து தளித்து நீங்கள் வந்து பிசைங்க. இது வந்து சப்பாத்தி மாவு அந்தளவுக்குலாம் பிசையக்கூடாது. இது வந்து அந்த உதிரி மாவு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரையும் பிசையணும். நான் வந்து வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதிரியாக இருக்க மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம். அந்த கட்டிகள் இல்லாமல் நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெடி. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கணும். கொழுக்கட்டை பிடிச்சா நீங்கள் வந்து உயாத அளவு இருக்கணும். கட்டிகள் இல்லாமல் நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு அதை நல்லா வந்து சுடுற அளவு வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுடுற அளவு நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்லி தட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இட்லி துணியை போட்டுட்டு அந்த மாவை வந்து போட்டு பரப்பி தூவி விட்டுருப்போம். இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளில வந்து ஆவி வராத அளவு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளில ஆவி வராத அளவு மூடியாச்சு. இது வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ வந்து அது வந்து உருண்டை பிடிச்சா வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து மல்லாட்டையும் தோல் உரித்த மல்லாட்டை வந்து எடுத்துப்போம். இது கூட வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேக வச்ச மாவில் வந்து வெல்லம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிப்போம். ஒரு 1 கப் அளவு வந்து ஆட் பண்ணிப்போம். கூட வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மல்லாட்டையை வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணலாம் வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். கூட வந்து வறுத்த எள்ளு ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிப்போம். ஒரு 1 கப் அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ருசிச்சு சாப்பிடுவாங்க. ரியலி வந்து குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து ரொம்பவே சீக்கிரமான நேரத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதுங்க வந்து சாப்பிட்லாம். இது வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து நம்ம வந்து மல்லாட்டையில் வச்சுருக்குறோம். இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைனா உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.